பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் யார் வந்து எலிமினேட் ஆகி வெளில போக போறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து இப்போ ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயங்களோட பரபரப்பா ஷோ வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா 60 நாட்களை கடந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க இந்த ஷோ வந்து 20 பேரோட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 20 போட்டியாளர்கள் அப்படின்னாலுமே வந்து 30 நாள்லயே வீட்டுக்குள்ள 4 வைல்ட் கார்டு என்ட்ரில வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ நேரம் வந்து ரொம்ப போரா போயிட்டு இருந்த ஷோ திடீர்னு வைல்ட் கார்டு என்ட்ரில 4 பேர் உள்ள வந்தோடனே செம்ம ஃபயரா தான் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து இப்பயும் நிறைய திட்டுக்களா இருக்கட்டும், 18+ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அந்த ஷோல வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருந்து எலிமினேட் ஆகி வெளியே போன ஆதிரை வந்து திரும்பியும் வந்து இந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஷோ வந்து செம ஃபயரா தான் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆதிரை வெளியே போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே வியா நான் 2 பேரும் சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்க. பட் ஆதிரை திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல போல. ஏன்னா நாங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா திடீர்னு அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னடா இது போன பொண்ணு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ண அப்படின்னு தெரியாம சுத்திட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஆதிரை திரும்பி பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஷோலாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால செம்ம ஃபயராக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து கிளாசிக் சினிமா, மாடர்ன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமாக பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு நெக்லஸ் வந்து பரிசாக கொடுத்துருந்தாங்க. அந்த நெக்லஸ் திருடு போகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த டாஸ்க். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து எவிக்ஷன் பற்றி பேசியாகணும்ல. ஸோ 11 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. ரம்யா, அரோரா, ஆதிரை, வியானா இந்த 4 பேர் மட்டும் எப்படின்னு தெரியலங்க நாமினேஷன்லேருந்து வந்து தப்பிச்சிட்டாங்க. மீதி இருக்க 11 பேருமே வந்து இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்காங்க. அதில் சுபிக்ஷா வந்து போறக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசப்பட்டு வருது. ஏன்னா சுபிக்ஷாக்கு தான் ஓட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால கண்டிப்பாக அவங்க வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் கனி இல்லை அமித் இந்த 2 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால டபுள் எவிக்ஷன் அப்படின்னா ஒன்று சுபிக்ஷா போயிடுவாங்க, இன்னொன்று கனியா அமிதா அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து ஐயோ கனியக்கா வெளில போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அமித் வந்து இப்போ தான் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ள வந்தார் அப்படின்றப்போ அவரை கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. ஒருவேளை கனியை அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக யாராச்சும் ஒரு நேம் வந்து மைண்டில் வச்சுருப்பீங்களே, அவங்க யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.